சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழக மக்களால் அன்போடு சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுறவர் நம்ம ரஜினிகாந்த். ஆரம்ப காலத்தில் இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்காக எதையுமே செய்யலை, கர்நாடகாவில் தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்துச்சு. மேலும் அரசியலில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு ரஜினி சொன்னதுமே எல்லா மக்களாலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களாலும் ரொம்பவே கொண்டாட்டத்துக்கு ஆளானாங்க. ஆனால் கடைசியில் நான் வரமாட்டேன், அரசியலில் நிற்கலன்னு சொல்லிட்டார். காரணம் அவரோட வயதின் முதிர்ச்சி காரணமாக மக்கள் எல்லாரும் ஏமாந்து போனாங்க. மேலும் ரஜினிகாந்த் அரசியலில் இருந்தாதான் என்ன, இல்லைனா கூட நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் திரைக்கலைஞர்களுக்கு உதவுவதற்காக ஒரு படத்தில் சம்பளமே வாங்காமல் நடிச்சிருக்காராம். அது என்ன படம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோஸையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது பழம்பெரும் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் கூட்டணியில் பல படங்கள் வெளியாகி இருக்கு. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் மட்டும் மொத்தம் 25 படங்களில் நடிச்சிருக்காரு ரஜினி. அதாவது முத்துராமன் இயக்கத்தில் ஆண்டுக்கு 2 அல்லது 3 படங்களில் ரஜினி நடிப்பார். 1990களில் எஸ்பி முத்துராமன் தொடர்ச்சியாக படங்கள் இயக்கியதால் அவரின் குழுக்களில் இருந்த உறுப்பினர்கள் பிற யூனிட்டில் வேலை செய்யாமல் இருந்தாங்க. அப்படி எஸ்பி முத்துராமன் தலைமையிலான குழுவில் ஒளிப்பதிவாளர் விநாயகம், எடிட்டர் விட்டல், மேக்கப் கலைஞர் முஸ்தபா உள்ளிட்ட 16 முக்கிய உறுப்பினர்கள் இருந்தாங்க. எனினும் தனது படங்களில் பணிபுரியும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுப்பது குறித்து எஸ்பி முத்துராமன் கவலைப்பட்டார். எனவே இந்த பிரச்சனையை ரஜினிகாந்திடம் பேசி தனக்காக ஒரு படத்தில் நடிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். அவர் வேண்டுகோளுக்கு இணங்க உருவான படம் தான் பாண்டியன். மிக குறைந்த பட்ஜெட்டில் குறைந்த கால்ஷீட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் பாண்டியன். இந்த படத்தின் டைட்டில் கூட நட்பின் அடிப்படையில் ரஜினி சம்பளம் வாங்காமல் நடித்ததை படக்குழுவினர் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் தயாரிச்சிருந்தார். மிகவும் குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் என்பதனால இந்த படத்தில் வரும் சண்டை காட்சிகள் கூட எந்த பொருளையும் உடைக்காமல் அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் வரும் சண்டை காட்சியில் ரஜினியோடு அடி வாங்கும் நபர் கண்ணாடி மீது மோத போக ரஜினி அவரை தடுத்து, நான் இங்கு வேலை கேட்டு வந்திருக்கேன், நீங்கள் கண்ணாடி சேர் எல்லாத்தையும் உடைச்சா எனக்கு வேலை கிடைக்காது, எனவே நான் அடிப்பேன், அதனால நீங்கள் எதையும் உடைக்காமல் விழ வேண்டும் என்று ரஜினி சொல்லுவார். இதைத் தொடர்ந்து பாண்டியன் மூலம் கிடைத்த லாபம் எஸ்பி முத்துராமன் உள்ளிட்ட பிரிவில் அந்த 14 பேரும் பங்கிட்டு கொண்டாங்களாம். அந்த வகையில் பாண்டியன் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய வி துரைக்கும் படத்தில் லாபம் பங்கு தரப்பட்டது. அதை வைத்து தான் ஒரு வீட்டை வாங்கியதா VA துரை பின்னால சொல்லியிருந்தாரு. இதனால ரஜினிகாந்த் மறைமுகமாக எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காருன்றது இப்போ ஒன்று தெரிய வருது. நீங்கள் ரஜினிகாந்தோட இந்த சேவை மனப்பான்மையை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? மேலும் மக்களுக்காக அவர் தொண்டு ஆற்றுவாரான்றதை மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.